Hello friends, வணக்கம். Welcome back to my channel Devi's Nature World. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது அமெரிக்கால எங்க தோட்டத்துல உள்ள அவரக்காய் ஹார்வெஸ்டிங் தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து இந்த செடியை காமிச்சு இது என்ன பிளான்ட்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். அப்போ வந்து இதில் பூ மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் அவரைக்கான்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது அவரைக்காய் செடி தாங்க. இது வந்து பர்பிள் கலர். இப்போ தான் கொஞ்சம் காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இருக்கிறத வந்து பறிச்சிக்கலாம். கொஞ்சம் இதை வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேன். மீதி இதெல்லாம் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த பர்பிள் அவரைக்காய் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங். ஃபஸ்ட் டைமில் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. அடுத்ததாக வந்து க்ரீன் கலர் அவரைக்காய் காய்ச்சிருக்கு. அதையும் நம்ம பறிச்சிடலாம். இது வந்து க்ரீன் கலர் அவரைக்காய். இது ஓரளவு நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு. நிறைய கொஞ்சம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அவரைக்காலாம். இந்த அவரைக்காய் செடி எல்லாமே நான் விதையிலேருந்து வளர்த்த செடி தான். இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் இருக்கும். போன மாதத்துலேருந்து காய் வர ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங் அக்டோபர் மாதம் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு. அந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கு அவரைக்காய். பார்க்கவே சூப்பராக இருக்குது. வாங்க இருக்கிற அவரைக்காயெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். எப்பவும் போல் நானும் என் பையனும் சேர்ந்து தான் ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்டு இருந்தோம். சம்டைம்ஸ் அவன் வீடியோ எடுப்பான், இல்லைனா சில சமயம் ஹார்வெஸ்டிங் பண்ண வருவான். இப்போ அவன் தான் அவரைக்காய் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். கார்டன் ஒர்க்குக்கு எப்போவுமே என் கூட சேர்ந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவான். இந்த அவரைக்காய் செடியில் மொத்தம் எங்கிட்ட 3 பிளான்ட் இருந்துச்சு. அதில் ஒரு பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆனதுனால பிளான்ட்டையே எடுத்து நான் தூர போட்டுட்டேன். ஆனால் ஏன் இந்த அவரைக்காய் செடியெல்லாம் காஞ்சி போகுதுன்னு ரீசன் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ க்ரீன் கலர் அவரைக்காவும் பறிச்சாச்சு. ஹார்வெஸ்டிங் முடிஞ்சுது. இப்போ 2 அவரைக்காவும் சேர்த்து இவ்வளோ அவரைக்காய் இருக்குது. வாங்க எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் கிடச்சிருக்கு. இந்த ஃப்ரெஷ்ஷான அவரைக்காயில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் மீடியம் சைஸ் 1 இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் அவரைக்காவை இங்கே நார்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து பேனில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கணும். அவரைக்காய் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், அவரைக்காய் வந்து ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து தேங்காய் கூட ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சூடான சாதத்து கூட நல்ல டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த கத்திரிக்காயுமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் தான். இதோட ஹார்வெஸ்டிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது கூட அவரைக்காய் பொரியல். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கூட அவரைக்காய் பொரியல் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.